Hello friends, welcome to my channel Eat Well Feel Good. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே டேஸ்டான banana muffin. இத நம்ம சிம்பிள் ingredients வச்சு செஞ்சிரலாம். இந்த muffin-ஐ நம்ம மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்ய போறோம். இது டேஸ்டும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்தியும் கூட. இது நீங்க கிட்ஸ்க்குலாம் கூட கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இதுல எந்த மைதாவும் ஆட் பண்ணல. வாங்க இந்த muffin-ஐ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பனானா கேக் செய்யறதுக்கு நல்ல கனிஞ்ச வாழைப்பழமா 2 எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பழத்தை நம்ம தோல் எடுத்துட்டு ஒரு மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கனிஞ்ச பழமா எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மஃபின் நல்ல டேஸ்டா இருக்கும். அடுத்ததா இந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உங்களால் எந்த அளவு முடியுதோ அந்த அளவு இதை கட்டி இல்லாமல் மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இது கூடவே நம்ம 1/4 கப் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கும் போது கொஞ்சம் வாசனை இல்லாத எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கேக்கில் அந்த ஸ்மெல் வந்துடும். நெக்ஸ்ட்டு இது கூடவே 1/3 கப் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி பனானாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இது கூட முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 முட்டை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த முட்டையை நல்லா பனானாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லைட்டாக ஃப்ளஃபியாக வரும். இப்போ நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவு சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பட்டைப்பொடி. இதை பனானா கேக்கில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ஃப்ளேவரும் வாசனையும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சின்னமன் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சீ வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவு வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது கோதுமை மாவு. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சலிச்சாச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இதை நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு கலக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேக் ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். இப்போ கேக் பேட்டர் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம லூசன் பண்ணுறதுக்காக 1/4 கப் அளவு நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இதை நல்லா இந்த பேட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக் பேட்டர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கேஷ்யூ நட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ நீங்கள் அந்த நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாக்கோ சிப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கேக் பேட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு மஃபின் ட்ரே எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி மஃபின் ட்ரே இல்லைன்னா நீங்கள் டீ கப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சின்னதாக சாம்பார் சட்னி ஊற்றுற கப் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் பட்டர் தடவி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மஃபின் ட்ரேயில் நீங்கள் கப் கேக் லைனரை வந்து லைன் பண்ணிக்கோங்க. அடுத்துதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பேட்டரை ஆட் பண்ணும்போது இந்த கப்பில் 3/4 கப் அளவு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கேக் வேகும் போது அது நல்லா உப்பி வரும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிரும். அதனால 3/4 கப் அளவு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு எதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து உடஞ்சிரும்.
மஃபினை நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணியிருக்க அவனில் 35 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 35 மினிட்ஸ்க்கு அப்புறமா நமக்கு மஃபின்லாம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதை நம்ம அந்த ட்ரேலேருந்து எடுத்து வெளியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஹீட் குறைய வரைக்கும் ஆற விட்டுக்கலாம். மஃபின் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கியூரை நம்ம மஃபினோட சென்டரில் குத்தி எடுத்து பார்க்கலாம். அது க்ளீனாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு மஃபின் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பனானா மஃபின் ரெடி ஆகிடுச்சு. இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இது கட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஏரியாக இருக்குது. நம்ம சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த கேக்குக்கு ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்கு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.